வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம திருப்பதிக்கு போயிருந்தோம் இல்லைங்களா? அங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன் நானு. அது என்னென்னன்னு ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாள் நான் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்ததுங்க இது. இந்த கோமாதா சிலை தாங்க, மார்பிளில் இருக்குது. இது தாங்க நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் நான் இது தேடிட்டு இருந்தேன். நமக்கு திருப்தியாக இது இங்கே லோக்கல் கடைகளில் கிடைக்கல. ஏன்னா இந்த பசு மாடு இந்த கன்று பால் குடிக்கிற மாதிரி இருக்கணும் மடியில். அந்த மாதிரி இருக்க வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதனால தான் நான் அது இங்கே எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. திருப்பதியில் பார்த்ததுமே நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அலமேல் மங்காபுரம் போயிட்டு தான் அதுக்கப்புறம் சீனிவாச பெருமாளை தரிசிக்க போனது. அதனால் அங்கேயும் அந்த அம்மாவுடைய ஞாபகார்த்தமாக நான் அந்த படம் வாங்கிட்டேங்க. இந்த பசுமாடு வாங்கணும் இல்லைங்களா, கோமாதா சிலையை நான் வீட்டில் எந்த சிலை நம்ம முதல்ல வாங்கினாலும், விநாயகர் சிலை, பாபா சிலை, முருகர் சிலை எது வாங்கினாலும் நம்ம ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது உங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக செஞ்சுட்டு தாங்க நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு அந்த சிலையை தொட்டு இருப்பாங்க, எத்தனையோ பேர் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க இல்லைங்களா. அது எதுவாக இருந்தாலும் நம்ம நம்மளால் முடிஞ்ச அபிஷேகம் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் கலந்து அதில் அபிஷேகம் பண்ணேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி கலந்து அது மட்டும் பண்ணால் கூட போதும். இல்லை உங்களுக்கு தெரியும் நிறைய கோமாதா ஸ்லோகங்கள்லாம் தெரியும்னா அதை சொல்லிக்கிட்டே கொஞ்சமாக பன்னீரில் அபிஷேகம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு பால் அபிஷேகம் பண்ணேங்க. இது 3 அபிஷேகம் தான் நான் பண்ணேன். பன்னீர், மஞ்சள் தண்ணி, மஞ்சள் சந்தனம்லாம் கரைச்ச தண்ணி அதுக்கப்புறம் இது பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாகவும் நம்ம அந்த மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் சுத்தமாக அதை தொடச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வால் பகுதியிலேருந்து நடுப்பகுதி நெத்திக்கு வச்சிடணுங்க. வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? பார்க்கவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அது என்ன மெட்டீரியல்னால் மார்பிள் தான் அது. அதே மாதிரி நம்ம வாங்கின அலமேல் மங்கா அம்மாவுக்கும் நான் பொட்டு வச்சு நெத்தியில் அழகாக மஞ்சள் கலந்த பொட்டு, ஜவ்வாது, அத்தரெல்லாம் கலந்து வைக்கக்குள்ளே ரொம்ப வாசனையாக இருப்பாங்க. பச்சை கற்பூரம் ஒரு துண்டு கலந்து வச்சுட்டு அது மேலே தாழம்பூ குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சாமி படங்களுக்கு நீங்கள் நார்மல் குங்குமம் யூஸ் பண்ணுறதை விட தாழம்பூ குங்குமம்னு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் அந்த குங்குமம் நீங்கள் கையில் வைக்கும்போது. கோமாதா சிலைக்கு நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு தட்டு இருந்துச்சு, விளக்கு வைக்கிற தட்டு தான் இது. எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதில் தான் நான் கொஞ்சமாக பச்சரிசி பரப்பி இந்த கோமாதா சிலையை அதில் வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்க. ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு ஒரு சின்னதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் சக்கரை பொங்கல் தான் பெருமாளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் பெருமாள் பக்தவச்சல பெருமாளாக இருப்பார், எண்ணெய் பெற்ற தாயாரோட. 108 திவ்யஸ்தலத்தில் 58வது திவ்யஸ்தலம் பக்தவச்சல பெருமாளோடது. அவருடைய சிலை படம் தான் நம்ம வீட்டில் இருக்கோம். அவருக்கு நான் சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்த லட்டு வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு புதுசாக இந்த படத்துக்கும் அதுக்கப்புறம் கோமாதா சிலைக்கும் நான் அகர்பத்தி அதுக்கப்புறம் தசாங்கம்லாம் ஏற்றி வச்சு நல்லா அழகாக எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள், ஃபஸ்ட்டு விநாயகர் ஸ்லோகம், அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வம், அதுக்கப்புறம் என்னென்னவோ பெருமாளோடது, முருகரோட ஸ்லோகங்கள், எது எதெல்லாம் எனக்கு தெரியுமோ சாய்பாபாவது எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் கற்பூரமே காட்டுவேன். எப்போவுமே இப்படி தான் நம்ம வீட்டில் ரெகுலராக டெய்லி பூஜையில் காலையில் இல்லை சாயங்காலத்தில் 2 வேளையில் ஏதாவது ஒரு டைம் நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் கண்டிப்பாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கற்பூர ஆரத்தி காட்டுவேன். இந்த சிலை கோமாதா சிலை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சின்னது தான், கம்மி தான் ரேட்டுமே கூட. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் இப்படி தான் தேடிட்டு இருந்தேன், அந்த கன்று மடியில் பால் குடிக்கிற மாதிரி. ஆனால் இங்கெல்லாம் நான் பார்த்தது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. அதே மாதிரி நான் அலமேலு மங்காபுரத்தில் வாங்கணும்னு நினச்ச அந்த அம்மாவுடைய திருவுருவ படத்தை நான் இன்னமுமே மஞ்சளில் இருக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இது அலங்காரத்தோடு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் நான் இவங்கள வாங்கிட்டு வந்தேன். இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருக்குது. நான் மஞ்சளில் இருந்த அம்மாவை தான் வாங்கி கையில் வச்சிட்டு இருந்தேன். திடீர்னு என் ஹஸ்பண்ட் நீ இதை எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னார். சரி, இந்த அம்மா தான் நம்ம கூட வரணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷனே இல்லை. மெயின் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான். அதனால் இவங்கள தான் நான் வாங்கிட்டு வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். பாய்.